ஸோ 12th ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 1.1ல் 11th சம் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஏ டிரான்ஸ்போர்ட் ஏ இன்வர்ஸ் அதாவது ஏ பவர் -1 ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஏ டிரான்ஸ்போர்ட்டையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது வரணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நமக்கு ஏ டிரான்ஸ்போர்ட்டும் ஏ இன்வர்ஸும் கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருக்கிறது ஏ ஈக்குவல் டு 1 tan x minus tan x 1. ஸோ இதில் ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 minus tan x, அடுத்தது tan x 1. ஸோ காலமாக ரோவாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இன்வர்ஸ் வேணும். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா 1/mod of A adjoint A. அப்போ நமக்கு mod of A வேணும். ஸோ mod of A இதிலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா 1 into 1 1 minus tan x ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா tan square x, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 + tan square x-ஐ secant square x அப்படின்னு எழுதலாம். 1 + tan square x-ஐ secant square x-ன்னு எழுதலாம். ஸோ இது நாட் ஈக்குவல் 0. அப்போ a - 1 எக்ஸிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ரொம்ப ஈஸி தான். 2 into 2 மேட்ரிக்ஸ்னால இந்த இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரெண்டு பக்கம் ஒன்றுனால அதே தான் வரும். இதில் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இது ப்ளஸ் tan x ஆயிரும், இது மைனஸ் tan x ஆயிரும். அப்போ இந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லாமே மாடலஸே அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை தூக்கி இதில் போட்டிங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா 1/mod A வந்து secant square எக்ஸு, அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1 minus tan x 1. ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ நமக்கு ஏ டிரான்ஸ்போர்ட் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ டிரான்ஸ்போர்ட் என்னது? 1 minus tan x 1. ஸோ இதுதான் ஏ டிரான்ஸ்போர்ட். அடுத்தது ஏ இன்வர்ஸ் மேலே உள்ளது இன்ட்டு 1/secant square x 1/tan x minus tan x 1. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த 1/secant square x முன்னாடி கொண்டு வந்துடுங்க. 1/secant square x முன்னாடி கொண்டு வந்தாச்சு. இது ரெண்டாவது அப்படியே எழுதுங்க. 1 minus tan x 1. நெக்ஸ்ட்டு 1 minus tan x 1. சரிங்களா? ஸோ இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 1/secant square x. ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். 1 into 1 1 minus tan square x tan xையும் இருக்குன்னா tan square x. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸோ இதை வச்சு இதை பெருக்குனீங்க, இதை வச்சு இதை பெருக்குனீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதை வச்சு இதை பெருக்கணும், மைனஸ் tan x. இதை வச்சு இதை பெருக்கணும்னா மைனஸ் tan x. இதை வச்சு இதை பெருக்கணும், இதை வச்சு இதை பெருக்கணும். ஒன்று இதை வச்சு இதை வச்சு இது. நெக்ஸ்ட்டு tan x into 1 tan x. அடுத்தது tan x into tan x minus tan square x. சரி, இதில் பாருங்கள் tan x into tan x 1 into tan x, சாரி tan x தான் வரும். 1 into tan x tan x. ஸோ tan x into tan x minus tan square x. அடுத்து 1 into 1 1, சரி -1 வரும். ஸோ இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் tan x into 1 tan x தான் வரும். அடுத்து 1 into tan x + tan x. ஸோ இது இப்படி தான் தவறு வரும், கவனமாக இருங்க. அடுத்து இதில் பாருங்கள்
tan x into tan x minus tan square x 1 into 1 plus 1 தான் மைனஸ் 1 ப்ளஸ் 1 சைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் tan xக்கு நமக்கு தெரியும் tan x ஈக்குவல் டு sin x டிவைடு பை cos x. அதை இதில் அப்ளை பண்ணோன்னா 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு 1 ப்ளஸ்ஸு இதுக்கு பதில் sin பை காஸ் sin ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸுன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் tan x, இது மைனஸ் 2 tan x, மைனஸ் 2 tan x பதில் sin எக்ஸு டிவைடு பை காஸ் எக்ஸு. அடுத்தது இதில் இதுவும் 2 tan x தான், 2 இன்ட்டு sin எக்ஸு பை காஸ் எக்ஸு. tan x 2 tan xன்னு வரும், அந்த tan x பதிலாக sin x cos x. அதேமாதிரி இதில் மைனஸ் sin எக்ஸு sin ஸ்கொயர் எக்ஸு டிவைடு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 1 ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சின்ன ஒரு கரெக்ஷன், இதை மறுபடியும் பாருங்கள். 1 into 1 1 மைனஸ் tan x இது மைனஸ் தான் வரும், மைனஸ். ஸோ இது மைனஸ் பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வருது, ப்ளஸ் மைனஸில் தப்பு விட்றாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா cos 2x ஈக்குவல் டு cos ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு. நெக்ஸ்ட்டு cos sin 2x ஈக்குவல் டு 2 sin எக்ஸு cos எக்ஸ். இது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ cos 2x வந்தால் cos ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு. எக்ஸுக்கு பதில் ஏபிசி எது வேணாலும் வரலாம். சரிங்களா? அப்போ இதில் 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு 1. ஸோ இந்த இடத்துல 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு டிவைடு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி இருக்கட்டும், மைனஸ் 2 sin எக்ஸ் காஸ் எக்ஸ். அடுத்தது இது 2 sin எக்ஸ் டிவைடு பை காஸ் எக்ஸ். இதை உல்ட்டாக எழுதுகிறேன், 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு டிவைடு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த ஸ்டெப்புக்கு சேஞ்சு இது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு இதை எல்சிஎம் எடுக்கும்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு டிவைடு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். இங்கே மைனஸ் 2 sin எக்ஸ் பை காஸ் எக்ஸ். அதேமாரி இது 2 sin எக்ஸ் பை காஸ் sin எக்ஸ் பை காஸ் எக்ஸ். இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு டிவைடு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸு. சரிங்களா? ஸோ இது இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை உள்ளே கொண்டு போனால் பாருங்கள், உள்ளே கொண்டு போனால் இது என்ன செஞ்சுருக்கேன், எல்லா சைடுமே கொண்டு போகணும். அப்போ இதில் இது கேன்சல் ஆயிரும். மீதி காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு. காஸ் ஸ்கொயர் எக்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க, கொண்டு வந்தால் ஒரு காஸ் எக்ஸு கேன்சல் ஆகிரும். அப்போ மைனஸ் 2 sin எக்ஸு காஸ் எக்ஸ் இருக்கும். இது உள்ளே கொண்டு வரும்போது ஒரு காசு தான் கேன்சல் ஆகும், ஒரு காசு இருக்கும். அடுத்தது இதில் 2 sin எக்ஸு காஸ் எக்ஸ். இதே அதே மாதிரி தான், ஒரு காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிரும். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை 1 2 3 4 எல்லாத்துக்குமே உள்ளே கொண்டு வரணும். இதில் கொண்டு வந்தீங்கன்னா இது என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிரும். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு. சரிங்களா? இப்போ தான் ஃபார்முலா இங்கே இருக்குது இல்லையா, cos 2xக்கு cos ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு. இப்போ இதுக்கு பதிலாக cos 2x, இதுக்கு அப்படி போட்ட வேண்டியதான். மைனஸ் 2 sin எக்ஸு cos எக்ஸுக்கு sin 2x. அதுமாரி இதுக்கும் sin 2x, இதுக்கு cos 2x. ஸோ இதில் மட்டும் சைன் இருக்குது, அந்த சைனை மறந்துட்டோம். மைனஸ் இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து ஏ டிரான்ஸ்போர்ட் ஏ இன்வர்ஸ். ஸோ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ டிரான்ஸ்போர்ட் ஏ இன்வர்ஸ் இது தான் அப்படியே வந்திருக்கு நமக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்.